திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. குருவர்களாலும் திருவர்களாலும் மணிவாசகப் பெருந்தகை அருளிச் செய்த கருவாசம் போக்கும் திருவாசகம் 8ஆம் திருமுறையை தொடர் சிந்தனையாக பொருளோடு நாம் சிந்தித்து கொண்டு வருகின்றோம். முதலில் சிவபுராணம். சிவனது அனாதி முறைமையான பழமை என்ற தலைப்பிலே அமைந்துள்ள பாடல். இந்த பாடல் மணிவாசகப் பெருந்தகை குதிரை வாங்க செல்லும் பொழுது சிவபெருமான் கையிலிருந்து நீங்கி திருப்பெருந்துறை என்ற தலத்துக்கு அருகாமையிலுள்ள ஒரு சோலையில் தன்னுடைய குலாங்களோடு அமர்ந்து மணிவாசகப் பெருந்தகையினுடைய வரவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார். இவர் அருகாமையில் செல்ல 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 இத்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே என்று இரும்பை காந்தம் ஈர்த்து கொள்வது போல ஈர்த்து கொள்கின்றார். அவர் இறைவனுக்கு அருகாமையில் சென்று வேறற்ற மரம் போல வீழ்ந்து எழுந்து பணிந்து கண்களில் ஆனந்த கண்ணீர் சொரிய கை கட்டி வாய் பொத்தி நிற்கின்றார். அவருக்கு கிடைத்த உபதேசம்தான் நமச்சிவாய வாழ்க என்ற உபதேசம். 5 எழுத்து பஞ்சாக்கரம். இது தூல பஞ்சாக்கரம் என்று அதற்கு பெயர். பஞ்சாக்கரத்திலே 5 வகைப்படும். தூல பஞ்சாக்கரம், சூக்கும பஞ்சாக்கரம், அதிசூக்கும பஞ்சாக்கரம், காரண பஞ்சாக்கரம், மகா காரண பஞ்சாக்கரம் என்று 5 வகைப்படும். இதில் மணிவாசகப் பெருந்தகைக்கு முதலாக சிவபெருமான் அருளி செய்த உபதேசம் திக்கை தூல பஞ்சாக்கரம், நமச்சிவாய வாழ்க. அந்த உபதேசத்தை பெற்ற மணிவாசகப் பெருந்தகை யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று உலகத்திலுள்ள உயிர்களெல்லாம் ஓய்வு பெற வேண்டும், பிறவாமை அடைய வேண்டும், இறைவனோட திருவடியை அடைய வேண்டும், மலப்பிணிப்பு நீங்க வேண்டும் என்ற பெரும் கருணையினால் பெற்ற உபதேசத்தை நமச்சிவாய வாழ்க என்று அனைத்து உயிர்களுக்கும் பயன்படும்படியாக வெளிப்பட்டு சொல்கின்றார். பெரும்பாலும் உபதேசம் பெற்றதை யாரும் சொல்ல மாட்டாங்க. சொல்லக்கூடாது உபதேசத்தை அப்படின்னு குருவே சொல்லுவாங்க. உபதேசத்தை வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுடைய அருளாளர், பெரும் கருணையாளர் நம்மளுடைய மணிவாசகப் பெருந்தகை பெற்ற உபதேசை தனக்கென்று வைத்து கொள்ளாமல் உலக ஆன்மாக்கள்லாம் ஓய்வு பெற வேண்டும், உலக உயிர்கள்லாம் ஓய்வு பெற வேண்டும் என்ற பெரும் கருணையோடு நோக்கத்தோடு நமச்சிவாய வாழ்கன்னு எடுத்து எல்லாருக்கும் பயன்படும்படியாக பாடி அருளியிருக்கின்றார். அதில் வரக்கூடிய நான் பார்த்திங்கன்னா திரோதான சக்தி, மறைப்பாற்றல். இந்த மறைப்பாற்றல் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஆன்மா பக்குவப்படும் காலம் வரைக்கும் சிவத்தை மறைத்து உலகபோகத்தையே காட்டும். உலகபோகம்னா நம்ம இப்போ வாழக்கூடிய இந்த வாழ்க்கை, இதுதான் என்னோடய வீடு, இதுதான் என்னோடய கணவன், இதுதான் என்னோடய குழந்தை, இதுதான் என்னோடய சொத்து, வீடு, காரு, நகை, இந்த மாதிரி எல்லாம் எனது, யான் எனது என்று அப்படியே உலகபோகத்திலே மூழ்கியிருக்கும். இந்த திரோதான சக்தி, இந்த ஆன்மா பக்குவப்படும் காலம் அருட்சக்தியாக மாறி, இந்த மறைப்பாற்றல் அருளாற்றலாக மாறி சிவத்தை காட்டும். அதான் சிவகாமி, சிவத்தை காட்டக்கூடியவள். பக்குவப்படும் காலம் வரைக்கும் மறைப்பாற்றலாக இருக்கும். அதான் நமச்சிவாயல்ல முதல் எழுத்து திரோதானம், மறைப்பாற்றல். அதுக்கடுத்து 2வது எழுத்து மா அப்படின்னா நம்மளுடைய மலங்கள் நமக்கு இருக்கக்கூடிய குற்றம் 3: ஆணவம், கண்மம், மாயை. இது இன்னும் விரித்து பார்த்தா 5 அப்படின்னும்
நம்ம மணிவாசக பெருந்தகை. மலங்களைந்தால் சுழல்வன் தயிரில் பொறு மத்துரவே அப்படின்னு சொல்கிறார். அதனால் இப்போது நம்ம 3 மலங்களை பார்க்குறோம். ஆணவம், கண்மம், மாயைங்கிறது. 3வது எழுத்தாக வரக்கூடியது சி. சீன்னா சிவம். எப்போயுமே நம்ம ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டியது சி அப்படின்னா சிவம், நா அப்படின்னா மறைப்பாற்றல், மா அப்படின்னா மலங்கள். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எழுத்து வா. வா அப்படின்னா அதான் பெருமானுடைய சக்தி, அருட்சக்தி. இப்போ நம்ம முதல்ல மறைப்பு சக்தியை பார்த்தோம், இப்போ அருள் சக்தியை பார்க்குறோம். வா அப்படின்னா அருட்சக்தி, அதான் சிவா. சிவான்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. சிவசிவா. சாமியும் அம்பாலும் அருட்சக்தியும் சேர்ந்தது தான் அந்த மந்திரம், சிவசிவ அப்படின்ற மந்திரம். அதை கூட நம்ம திருமூலர் பெருமான் சிவசிவ என்றிலர் தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாளும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவர், சிவசிவ என்ன சிவகதிதானே. பெருமானுடைய திருவடிக்கு எளிமையாக சென்று விடலாம் சிவசிவ என்று சொன்னால். சிவம், வா சக்தி, அருட்சக்தி. யான்றது ஆன்மா. இப்போ ஆன்மா எங்கே இருக்குது? கடைசியாக இருக்குது. நமச்சிவாய அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய மந்திரத்தில் கடைசியாக இருக்கக்கூடியது யா, ஆன்மா. இந்த ஆன்மா மலங்களையெல்லாம் கடந்து பக்குவப்பட்டு ஒரு காலத்தில் இதெல்லாம் பொய்ப்பொருள் பொய்ப்பொருள் பொய்ப்பொருள், நம்ம இந்த ஊனக்கண்ணால் பார்க்கக்கூடிய அத்தனை பொருள்களும் பொய்ப்பொருள், இறைவன் ஒன்றே மெய்ப்பொருள், அழியாத பொருள், பரம்பொருள். அதை தான் மணிவாசக பெருந்தகை சொல்லுவார், போற்றியன் வாழ் முதலாகிய பொருளே. பொருள்னால் நமக்கு எது பொருள்னா பரம்பொருள், இறைவனோட திருவடி ஒன்று மட்டும்தான் அழியாத பொருள். மற்ற நாம் இந்த கண்ணால் பார்க்கக்கூடிய அத்தனை பொருள்களும் தோன்றி நின்று அழியக்கூடியது. அதை உணர்ந்தவர்கள் தான் நம்மளுடைய ஞானிகள், அருளாளர்கள், நம்மளுடைய திருமுறை ஆசிரியர்கள், சந்தான ஆசிரியர்கள், சந்தான குறவர்கள், நம்முடைய நாயன்மார்கள், அருளாளர்கள். நாம் உணரலை. ஏன் உணரலை அப்படின்னா பக்குவம் வரணும். பக்குவம் வந்தோன்னே இறைவனே உணர்த்துவார். இறைவன் உணர்த்தினால் மட்டுமே இந்த ஆன்மா உணரும். உணரும் அப்படின்னு நம்ம சித்தாந்த கருத்து. வேறு யார் உணர்த்தினாலும் உணராது. இறைவன் உணர்த்தினால் மட்டுமே உணரும். அதனால தான் இறைவனே மணிவாசக பெருந்தகைக்கு உபதேசிக்கிறார், நமச்சிவாய வாழ்கன்னு. அந்த உபதேசத்தை தான் மணிவாசக பெருந்தகை உலகம் உய்ய வேண்டும் அப்படின்னு எடுத்துரைக்கின்றார், நமச்சிவாய வாழ்கன்னு. பெரிய மகாமந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாலே போதும், நினைத்தாலே போதும், என்னோட திருவடிக்கு போக முடியும். ஏன் இந்த மந்திரங்கள்லாம் அப்படின்னா நினைப்பது திராணா காப்பாற்றுவது. இந்த மந்திரங்கள்லாம் நினைப்பவர்களை காப்பாற்றுவது. சொல்ல 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 வினை கழியும். இப்போ இறைவனோட பக்கத்தில் மந்திரங்களை சொல்ல சொல்ல நெருங்கி போய்கொண்டே இருக்கின்றோம் அர்த்தம். மலங்கள்லாம் விலகணும். எல்லாத்தையும் நம்ம வச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா பக்குவப்படலை, உணர்ந்து சொல்லலை, ஆழமாக சொல்லலைன்றது தான் நமக்கு பொருள். எவ்வளவு நாள் நம்ம திருவாசகம் பாடினாலும், எவ்வளவு தான் நம்ம சிவபூசை செய்தாலும், எவ்வளவு தான் நம்ம சித்தாந்தங்களை கேட்டாலும், திருக்கோயிலில் நம்ம தொண்டுகள் செய்தாலும், மனம் பக்குவப்படவில்லை என்றால் அவையெல்லாம் அர்த்தமற்றதாகவும் பிரயோஜனமற்றதாகவும் ஆகிவிடும். மனம் பக்குவப்படணும். எல்லாத்தையும் சமமாக எடுத்துக்கொள்ளணும். அந்த நிலைக்கு வரும்பொழுது தான் மறைப்பாற்றலாக இருக்கக்கூடிய சக்தி அருளாற்றலாக மாறும். அப்போ சிவத்தை காட்டும். நம்ம அருளாளர்கள்லாம் அந்த நிலைக்கு வரும்பொழுது பெருமானை பார்த்தார்கள். பார்த்து எப்படியெல்லாம் இருந்தார் அப்படின்னா வர்ணிச்சிருக்காங்க. அந்த பெருமான்லாம் அதை நல்லா சொல்லியிருக்கார். அவர் கொடுத்தது தான் பெருமான் எப்படி இருப்பார் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. தொடுடைய செவியன் விடையேறி ஒரு தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கல்வன். எப்படி வந்தார், அந்த பால் ஞானப்பால் கொடுப்பதற்காக எப்படி வந்தார் அப்படின்றதெல்லாம் சிறு குழந்தையாக இருந்து தகப்பனாருக்கு மட்டுமா காட்டுறாரு,
உலக ஆன்மாக்களுக்கெல்லாம் காட்டுறார். நாமெல்லாம் உய்வு பெற வேண்டும்னு காட்டுறார். அண்மை சுட்டாக காமிக்கிறார். காடுடைய சுடலை பொடி பூசிய நுள்ளம் கவர்கல்வன், ஏடுடைய மலரான் உனை நான் படிந்தேத்த அருள் செய்த பேடுடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. பெம்மான் இவன்தான் பாலை கொடுத்து என்னை ஆட்கொண்டதுன்னு சொல்கிறார். இப்படி அருளாளர்களுக்கெல்லாம் தோன்றி காட்சி கொடுக்குறார். அவங்க அந்த அளவுக்கு பக்குவப்பட்டவங்களாக இருக்காங்க. பல பிறவிகளில் புண்ணியம் செய்தவங்களாக இருப்பாங்க. கைலாயத்திலிருந்து நமக்காக அனுப்பப்பட்டவர்கள் தான் நம்ம நால்வர் பெருமக்களும் அருளாளர்களும். அப்போ நாம் அந்த திருமுறைகளை ஓதுவதோடு இல்லாமல் அதன் வழி நடக்க வேண்டும், நிற்க வேண்டும். அதுதான் உறுதி. உயிருக்கு உறுதியளிக்கக்கூடிய பதிகங்கள், வினை நீக்க திருப்பதிகங்கள். தொல்வினை தீர்தல் எளிதாமே அப்படின்னு ஞானசம்பந்தர் சொல்லுவார். வினையை பற்றி ஒன்றும் பயப்பட வேண்டாம், நீங்கள் திருமுறைகளை ஓதுங்கள், வினை கழியும் அப்படின்னு முதல் பாடலில் முதல் பதியத்திலே நமக்கு சொல்கிறார். அதுபோல் நமச்சிவாய வாழ்க, பெருமானுடைய அந்த திருவடி வாழ்க, நாதன் தாள் வாழ்க. நாதன்னு சொல்லக்கூடியவர் நமக்கு தலைவன். நமக்கு தலைவன்னா யார்? சிவபெருமான் ஒருத்தர் தான். அதான் நாவுக்கரசரை போய் பல்லவ மன்னன் அழைத்து கொண்டு வர சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்கிறாரு? யாருடைய குடிக்கு கீழும் நான் இல்லை, யாமார்க்கும் குடியெல்லோம் நமனை என்றும், நரகத்தில் இடர்படும் ஏமாப்போம் பிணியேறியோம் பணிவோம் உள்ளம், இன்பமே என்னாலும் துன்பமில்லை, தாமார்க்கும் தன்மையல்லா சங்கரன் நற்சங்கவன் குலையோர் காதில் கோமார்க்கே யாமென்றும் மிலா ஆளாய் கொய்மலர் சேவடியினையே குறுகினோமேன்றார். அவன் யாரோட குடிக்கு கீழும் இல்லை, அப்பேற்பட்டவன் தான் என்னோட தலைவன், என்னுடைய அரசன். அவனுக்கு கீழே தான் நான் இருக்கேன். அதான் நாதன் தலைவன். நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இமைப்பொழுது அப்படின்னு சொன்னால் கண் இமைக்கக்கூடிய இந்த பொழுது, ஒரு நொடி பொழுது, நொடிய பொழுதை விட மிக குறைந்த காலம் கண் இமைக்கக்கூடிய பொழுது. இமைப்பொழுதும் என் நெஞ்சில், அந்த நேரம் கூட என்னுடைய நெஞ்சத்தை விட்டு நீங்காமல் இருக்கக்கூடிய இறைவன் திருவடி வாழ்க. கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க. கோகலின்னு சொல்லக்கூடியது திருவாவடுதுறை அப்படின்னு சொல்கிறாங்க. கோன்னா பசுக்கள், பசுக்கள் போய் சேரக்கூடிய இடம். பசுபதிநாதர் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, பசுபதி அப்படின்னு சொல்லி. கோகலி, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. பெருமான் ஆட்கொண்ட அந்த இது சொல்கிறார். குருமணி, குருமனிதன் அப்படின்னு சொல்லக்கூடாது, குருமணி தன் தாழ்வாழ்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா குருமனிதன் தாழ்வாழ்க, குருமனிதன் தாழ்வாழ்கன்னா மனிதன் ஆயிரும். சாமியை அப்படி சொல்லக்கூடாது. குருமணி, கோகலி ஆண்ட குருமணி தன் தாழ்வாழ்க. மணின்னா நாயகமணி. ஒரு மணியை நம்ம சொல்லுவோம், இப்போ இந்த மணியை நாயகமணின்னு சொல்லுவோம். அதுபோல் நமக்கெல்லாம் நாயகமாக இருக்கக்கூடிய மணி. அதனால் குருமணி தன் தாழ்வாழ்க. ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஆகமங்கள் 28ஐயும் உரைத்தவர், அருளி செய்தவர் சிவபெருமான். அதனால் ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க. ஏகன் என்றால் இறைவன் ஒருவனே. உயிர்கள் எண்ணிலி. இறைவன் ஒன்றாகவும் இருக்கின்றான், எல்லா உயிர்களிடத்திலும் கலந்தும் இருக்கின்றான். அதனால தான் ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க. வேகம்ங்கிறது மன ஓட்டம், நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த வேகத்தை கெடுத்து ஆண்ட. நிறைய பேர் வேகம் கொடுத்தாண்ட அப்படின்லாம் படிப்பாங்க. அதெல்லாம் பிழை இல்லாமல் பாடி பழக வேண்டும்.
வேகம் கெடுத்து ஆண்ட மன ஓட்டத்தை, வேகத்தை, நிதானமாக செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. பொறுமை கடலிலும் பெரிது, நிதானம் மிக சிறந்தது. அதுபோல் வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தன் அரசன் அடிவெல்க. பிறப்பறுக்கும் பிஞ்சகந்தன் பெய்கழல்கள் வெல்க. பிறப்பு அறுக்கக்கூடிய பெருமான். வேறு எந்த கடவுளாலையும் நம்மளுடைய பிறவிங்கிற பிணியை போக்க முடியாது. ஏன்னா அவருக்கு பிறவி இல்லாமல் இருக்கக்கூடிய கடவுள் தான் நம்மளோட பிறவி பிணியை போக்க முடியும். அவங்களே பிறந்து பிறந்து இழைத்து கொண்டிருக்கும் பொழுது நம்மளுடைய பிறவி பிணியை எப்படி போக்க முடியும்? அதனால் இறைவன் ஒருவர் சிவபெருமானால் மட்டுமே பிறவி என்ற அந்த பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியை நமக்கு நீக்க முடியும். அதனால தான் பிறப்பருக்கும் பிஞ்சகன். பிஞ்சகன்னு சொல்லக்கூடியது பெருமானுடைய தலைக்கோலம். தலைக்கோலம் எப்படி இருக்குது? ஜடாமுடி, அதனுள்ளே கங்கை, நிலவு. அதான் பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கழல்கள் வெல்க. பெய்கழல்கள், பேய்கழல்கள்னு சொல்லிடக்கூடாது, பெய்கழல்கள். அருள்மலை பெருமானுடைய திருவடிகள் எப்படி இருக்குது? திருவருளே மலையாக பொழிந்து கொண்டிருக்கிறதான் பெய்கழல்கள். மழை பெய்கிறது அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுபோல் திருவருள் அவருடைய திருவடியிலிருந்து மலையாக பெய்து கொண்டிருக்கு நம்மளுக்கு அருள் செய்வதற்காக. அதான் அந்த நடராஜரோட திருமேனியை பார்த்தீங்கன்னா ஒரு விரல் சொல்லும், இதோ என்னோட திருவடி பற்றி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி. அதான் பெய்கழல்கள் வெல்க. புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கழல்கள் வெல்க. புறத்தார்னா பெருமானை நினைக்காதவர்கள், புறத்தே இருக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு சேயோன், அவர்களுக்கு மிக தூரமாக இருக்கக்கூடியவன். அதான் புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கழல்கள் வெல்க. கரம் குவிவார் உள்மகிழும் கோண்கழல்கள் வெல்க. கரம், பெருமானை குப்பித்தொழீர் அப்படின்னு சொல்கிறார்ல நாவுக்கரசர். அதான் கரம் குவிவார். பெருமானை பார்த்த உடனே கரங்களெல்லாம் என்ன செய்யணும்? குவியணும். அதுக்கு தான் அந்த கைலாய காட்சியை சேக்கிழார் பெருமான் சொல்லும் பொழுது சொல்லுவார், அஞ்சலி மாலை அப்படிம்பார். அந்த தேவர்கள்லாம் எப்படி தலைக்கு மேலே தன்னோட கரங்களை தூக்கி வச்சுருக்காங்களோ அது அப்படியே பார்க்கும்போது அஞ்சலி மாலையாக இருக்கான். அதுபோல் கரம் குவிவார், கரத்தை பெருமானுடைய அந்த திருக்கோயில் ராஜகோபுரத்தை கண்ட உடனே கரம் குவியணும். உள்ளே போனோடனே கொடிமரத்தண்டை நிலந்தோய விழுந்து வணங்கணும். உள்ளே போய் பெருமானை கண்டோடனே தலைக்கு மேலே, சிரத்துக்கு மேலே கையை கூப்பி வணங்கணும். தலை பணிந்து இருக்கணும். அதுக்கு தான் கரம் குவிவார் உள்மகிழும் கோண்கழல்கள் வெல்க. சிரங்குவிவார் ஓன்குவிக்கும் சீரோன்கழல் வெல்க. சிரம் குனிந்து இருக்கணும், கரம் குவியணும். இதெல்லாம் எப்படி நமக்கு பாடுவதோடு நம்ம இல்லாமல் நினைத்து பார்க்கணும். எப்படியெல்லாம் பெருந்தகை நிறைய அறிஞர்கள் பொருள் போட்டிருப்பாங்க, இலக்கணத்தோட பொருள் போட்டிருப்பாங்க. நிறைய ஒவ்வொரு அறிஞர்களும் ஒவ்வொரு பொருள் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நமக்குன்னு பெருமான் நம்மளுடைய பக்குவத்துக்கு ஏற்ப ஒன்றை உணர்த்துவார். அவரவரோட வினைக்கு ஏற்ப, அவரோட பக்குவத்துக்கு ஏற்ப ஒரு பொருள் உணர்த்துவார் சாமி. அதை நம்ம நினைத்து பார்க்கணும். கரங்குவிவார் உள்மகிழும் கோண்கழல்கள் வெல்க. இந்த கரத்தை குவித்தோன்னே உள்ளம் மிக மகிழ்ச்சியாக இருக்குமா. பெருமானை வணங்கும் பொழுது மற்ற எல்லாம் போயிடும். அப்போ ஒரு மகிழ்ச்சி, அதுதான் உண்மையான மகிழ்ச்சி. மற்ற எல்லாம் நிலையில்லாத மகிழ்ச்சி. அதனால தான் அதை பேரானந்தம், இந்த ஆனந்தங்கள்லாம் நிலையில்லாதது. சிரம் குவிவார் ஓன்குவிக்கும் சீரோன்கழல் வெல்க. பெருமானை நோக்கி நீ சிரத்தை தாழ்த்தி வணங்கினா உன்னை பெருமான் என்ன பண்ணுவார்? உயரமாக கொண்டு போய் வச்சிருவார். அதான் நம்ம 16 கலைகளில் 15 கலைகள் தேய்ந்து விட்டது தட்சனோட அந்த சாபத்தினால. ஒரு கலை தான் இருக்குது. பெருமானேன்னு பாதத்தில் விழுந்தான். பெருமான் தூக்கி எங்கே வைத்தார்? தன்னோட ஜடாமுடியில் வைத்தார். அப்புறம் ஒவ்வொரு கலையாக வளர்ந்து முழுமை பெற்றான்.
சிறங்குய்வார் ஓன்குவிக்கும் சீரோன் கலல் வெல்க அப்படின்ற. அதுக்கு அடுத்து வரக்கூடிய வரிகள்லாம் போற்றிகள். பெருமானை போற்றி போற்றி போற்றின்னு பாடணும். போற்றி மிக முக்கியம். அர்ச்சனை நிறைய அர்ச்சனைகள்லாம் சொல்ல முடியாது, 1008 சொல்ல முடியாது, எங்களால் 108 சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களெல்லாம் இந்த 8 போற்றிகளை சொல்லலாம். ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாயப் பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி, ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி. இந்த 8 போற்றிகளை 8 புஷ்பம் 8 பூக்களை கொண்டு சொல்லணும் தினசரி. இது மிகப்பெரிய ஒரு புண்ணியமாக இருக்கும். ஈசன் அடி போற்றி. ஈரில்லாதவன் ஈசன். அனைத்து உலகத்திற்கும் அனைத்து அண்டங்களுக்கும் அனைவருக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவன், ஆளக்கூடியவன். அதான் ஈசன். ஈசன் அடி போற்றி. எந்தை அடி போற்றி. எந்தைனா என்னுடைய தந்தை அடி போற்றி. தேசன் அடி போற்றி. தேசன்னா தேஜஸ், ஒளி. அவர் தேஜஸோடு இருக்கார் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி தேசன் ஒளிமிக்கவன். தேசன் அடி போற்றி. சிவன் சேவடி போற்றி. பெருமானுடைய சிவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தான். செம்பொருள் பிறப்பு என்னும் பேதமை நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பதறிவு. செம்மையானவன் தேசனடி போற்றி. சிவன் சேவடி போற்றி. நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி. நேயங்கிறது நேசம். நேசத்தெல்லாம் யார் மேலே வைக்கணும்? அங்கங்கே இருக்க நேசத்தெல்லாம் எடுத்து சிவத்து மேலே வைக்கணும். அதான் நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி. நிமலன் அப்படின்னா மலமற்றவன். இப்போ நம்மளுக்கு 3 மலங்கள் இருக்குன்னு பார்த்தோம், ஆணவம், கண்மம், மாயை. ஆனால் பெருமானுக்கு மலங்கள் இயல்பாகவே மலங்களிலிருந்து நீங்கியவன். அதான் நிமலன், விமலன் அப்படின்லாம் பாடல்களில் வருது, திருமுறை பாடல்களில். நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி. மாயப்பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி. மாயப்பிறப்பு இது, வாழ்வே மாயம், மாயை. இது எல்லாமே உலகமே மாயை, தோன்றி நின்று அழியக்கூடியது. இதில் நாம் பிறந்து பிறந்து இறந்து இறந்து சுழண்டு அப்படியே உழண்டு கொண்டிருக்கோம். இந்த பிறப்பை அறுக்கணும்னா என்ன பண்ணணும்? பெருமானுடைய திருவடியை பற்றி கொள்ள வேண்டும். மாயப்பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி. அப்போ தான் மாயை அப்படின்னு நம்ம உணர்வோம். இந்த பிறப்பு மாயை, எல்லாம் மாயை அப்படின்னு நம்ம உணர முடியும். சிறார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி. தேவன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் ஒருவர் தான். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு நம்ம திருமூலரும் சொல்கிறார். தேவன் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ எங்கேருந்து எங்கே போயிருக்குன்னு நமக்கெல்லாம் தெரியும். தேவன் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய பெருமான் தான். நிறைய இடங்களில் சொல்கிறார், தேவதேவன் மெய்ச்சேவகன் அப்படின்னு. தேவர்களுக்கெல்லாம் தேவன், தலைவர்களுக்கெல்லாம் தலைவன் தான் தேவதேவன். தேவன் அடி போற்றி. ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி. ஆறாத இன்பம் அதான் பேரின்பம். மற்ற எல்லாம் சிற்றின்பம். ஒரு கணம் வரைக்கும் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த இன்பங்கள்லாம் இருக்கும். அப்புறம் அந்த இன்பமே நமக்கு துன்பமாக தெரியும். அதனால் அறாத இன்பம் எதுன்னா பேரின்பம் தான். பெருமானுடைய திருவடி தான் அறாத இன்பம், பேரின்பம். அந்த இன்பத்தை கொடுக்கக்கூடிய திருவடிகள் எதுன்னா பெருமானுடைய அந்த திருவடி, தில்லை கூத்தபிரானுடைய திருவடி. அது அறாத இன்பம் அருளும் மலை போற்றி. அது அருளக்கூடிய மலை, கருணை மலை பெருமான் தான், அண்ணாமலை பெருமான். அதான் அருளும் மலை போற்றி. அறாத இன்பம் அருளும் மலை போற்றி. சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. சிவபெருமான் என் மனத்தினுள்ளே நிலை பெற்று இருப்பதனால் அவனுடைய திருவருளால் அவனுடைய திருவடிகளை வணங்கி. அவனுடைய அருள் இல்லாமல் அவனை வணங்க முடியாது. பெருமானுடைய திருவருள் இல்லாமல் அவனை வணங்க முடியாது. நாம் எவ்வளோ முயற்சி பண்ணினாலும் பெருமான் அருளணும். அதனால தான் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னு மணிவாசக பெருந்தகை நமக்கு சொல்லியிருக்கார். அதுவும் எதனால்?
சிவன் அவன் என் சிந்தையில் நின்று, அதனால் அவன் என்னோட சிந்தையில் நின்று நிலை பெற்று மன்னி இருந்ததனால அதுதான் இமைப்பொழுதும் அப்படின்னு சொல்கிறார். அப்படி இருந்ததுனால தான் அவன் தாழ் வணங்கி அவன் அருள் செய்கிறான். சிந்தை மகிழ, சிந்தைங்கிறது நமக்கு நாங்கள்லாம் வரும் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படின்னு. அது 4 வகையாக நம்ம சித்தாந்தத்தில் பார்க்குறோம். அதில் சித்தத்தில் கொண்டு போய் வைக்கணும் சிவத்தை. சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்கிறார்ல, அந்த சித்தத்தில் கொண்டு போய் வச்சுட்டா சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும். என்ன செய்தாலும் அது தவம்தான். சிவத்தை கொண்டு போய் முதல்ல சித்தத்தில் வைக்கணும். அதுதான் சிந்தை மகிழ. அப்போ என்னாகும்? மகிழ்வு, ஆனந்தம். அந்த ஆனந்தத்தோட என்ன பண்ணணும்? சிவபுராணம் தன்னை, அந்த சித்தத்தில் சிவத்தை வைத்து மகிழ்வோட சிவபுராணம் தன்னை, சிவபெருமானுடைய இந்த புராணம், சிவபெருமானுடைய அனாதி மறைமையான பழமை, தொன்று தொட்டு காலம் வரை உயிர்கள் ஓய்வு பெறும் பொருட்டு ஆற்றிக்கொண்டு வருகின்ற 5 தொழில்கள், படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளல் என்ற 5 தொழில்களை இடைவிடாமல் உயிர்கள் ஓய்வு பெறும் பொருட்டு செய்து கொண்டு வருகின்றான். அதுதான் முந்தை வினை முழுதும் இந்த சிவபுராணத்தை ஓய உரைப்பன் யான். வினை கழியணுமா? சிவபுராணத்தை ஓதுங்கள், வினை கழியும். இதான் மணிவாசக பெருந்தகை நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரை. சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை. வேற எந்த 51 தலைப்புகளில் நமக்கு 658 பாடல்கள் இருக்கு. திருச்சதகத்தில் 10 தலைப்பில் 100 பாடல்கள் இருக்கு. அந்த பாடல்களுக்கெல்லாம் தலைப்பை மணிவாசக பெருந்தகை கொடுக்கல. மற்ற அறிஞர்கள் ஓதி உணர்ந்து அதுக்கு தலைப்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த சிவபுராணத்துக்கு மட்டும் மணிவாசக பெருந்தகையே தலைப்பு கொடுக்குறார். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை. நூலாசிரியரே இந்த தலைப்பு கொடுத்தது மிக சிறப்பு. முந்தை வினை முழுதும், தொல்வினை, பலவினை, இதுவரைக்கும் பல பிறவிகளில் செய்த வினை மூட்டை, அதெல்லாம் ஓய உரைப்பன் யான். அதெல்லாம் ஓயணும்னா நீ என்ன பண்ணணும்? திருமுறைகளை ஓதணும். 5 எழுத்தை நெஞ்செழுத்தி சொல்லணும், மகிழ்வோடு சொல்லணும். இதெல்லாம் மணிவாசக பெருந்தகை நமக்கு கொடுத்த கொடை, அறிவுரை, நெறி. இதை பின்பற்ற வேண்டும். இன்று நாம் 20 வரிகளுக்கு பொருள் சிந்தித்திருக்கோம். இதெல்லாம் என்னுடைய சிற்றறிவுக்கு, அடியேனுடைய சிற்றறிவுக்கு எட்டிய அளவுக்கு நாம் பொருள் பார்த்துருக்கோம். பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் நிறைய பொருள் சொல்லுவாங்க. அடியேனுக்கு என்ன பெருமான் உணர்த்திருக்காரோ அந்த அளவுக்கு நாம் பொருள் சிந்திக்கிறோம். இதில் ஏதும் குறையிருப்பின் அடியேனுடைய தவக்குறைவே, நிறையிருப்பின் பெருமானுடைய திருவருளே என்று கூறி தொடர்ந்து நாம் பொருள் சிந்திப்போமாக. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் நம்மளுடைய ஏகன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து பதிவுகளை பார்த்து லைக் பண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.